தப்பு இல்லையா? அது தப்புதான் சார். சாரி சொன்னதுக்கு அப்புறம் அது பார்க்க நல்லா இல்ல. ஓகே, இப்படியே நகன்ற வேண்டியது. அந்த விழுந்த இல்ல சாட்டர்டே கன்ஃபார்மா உனக்கு இருக்கு. அங்க பாரு, மூச்சு விட்டுட்டு தான் திருப்பி வந்தேன். ஆட்டத்துக்கு பேர் என்ன? நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். சரி, இதை வேற ஒருத்தர் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. உங்களுக்கு நல்லா பேச வருது, சண்டை போட வருதுன்னா சண்டை போடுவீங்களா? நியாயம் பார்க்க மாட்டீங்க. என்ன நம்ம பேசுறான் ஏதாவது பேசுறான். அடிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. அந்த விழுந்த இல்ல சாட்டர்டே கன்ஃபார்மா உனக்கு இருக்கு. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 76 அண்ட் எபிசோட் 77 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஓவர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டன் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். அண்ட் இந்த வீடியோ உண்மையிலேயே பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். ஓகே சாட்டர்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. வழக்கம் போல உள்ள வந்தோடனே டாஸ்க்கை பத்திலாம் லைட்டா பேசிட்டு ஒரு மேட்டர் ஒன்று சொல்லாப்ல. அதாவது மக்கள்லாம் எதிர்பார்க்கறாங்க சார், குறும்படம் போடுங்க சார். நானும் கேட்டு பார்த்தேன், என்ன பண்றது பிக் பாஸ் டீம் குறும்படத்தை போட மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. நான் இங்க கேட்டு பார்த்தேன் டேரக்டர், மக்கள் கேக்குறாங்க குறும்படம் போடுங்க. இவங்க குறும்படம் போட மாட்டாங்க. நீங்க வாய் விட்டு கேட்டும் பிக் பாஸ் டீம் நான் குறும்படம் போட மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்களா? அப்ப அவங்க யாரை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க? குறும்படம்ன்ற ஒரு மேட்டர்லாம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா டிஆர்பி எவ்வளவு எகுருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். இருந்தாலும் ஏன் பிக் பாஸ் டீம் வேணான்னு சொல்றாங்க? அதுவும் ஹோஸ்டே கேட்டு ஏன் வேணான்னு சொல்றாங்கன்றது தெரியல. இவர் தான் சொல்றாப்ல, சரி ரைட், அது பக்கம் இருந்தாலும் இன்னொரு மேட்டர் சொல்றாப்ல, இப்படி குறும்படம் போடாதனாலேயே யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு வேற பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கூடவே சொல்றாப்ல. சரி ரைட், அதையும் நம்ம தூக்கி ஓரமாக வச்சிடலாம். அந்த கடைசியா இந்த முத்துக்குமரன் ஒரு மேட்டர் ஒன்று பண்ணி கேப்டன்சியை வந்து கேன்சல் பண்ணி விட்டார்ல பிக் பாஸ், அதையும் எடுத்து சொல்லிட்டு இன்னைக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்கு. நீங்க முதல்ல ஃப்ரைடே எபிசோட பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாப்ல. எல்லாம் விசாரிக்க முன்னாடி வெள்ளிக்கிழமை என்ன நடந்து பார்த்துட்டு வந்துருவோமா? இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எதை பேசினாங்களோ இல்லையோ, சௌந்தர்யா வீட்டு பேக்கரி கதையை பேசாத நாளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சின்னதா ஒரு ஸ்வீட் வந்துடக்கூடாது. உடனே அதை எடுத்து வச்சுட்டு எங்க வீட்டு பேக்கரி அப்படின்ற மாதிரி ஒரு கதை ஒன்று விடுவாங்க இல்லையா, அந்த கதையை இங்கேயும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ரயன் வேற நேத்து அதை வச்சு நாங்க எப்படி எல்லாம் கலாய்ச்சோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரயன் பேசிட்டு இருக்கும்போது ஜாக்லின் சொன்னாங்க, டேய் இதெல்லாம் டெலிகாஸ்டே ஆகாதடா, முதல்ல நீ என்னமோ அவங்க ஷேரிங் கொடுக்குற மாதிரி அவ கடைக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்களா. அப்ப ரயன் சொன்னாப்ல, நான் ஒன்றும் பாசிட்டிவெல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பாசிட்டிவோட நெகட்டிவ் ப்ரொமோஷன் தான் ஃபாஸ்டா ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்லிட்டாங்களா. எப்பயுமே நெகட்டிவ் ப்ரமோஷன் தான் ரொம்ப ஈஸியா போய் ரீச் ஆகும். உடனே சௌந்தர்யாக்கு பயங்கரமா கோவம் வந்து மனசுக்குள்ள இவ்வளவு நாளா புதைச்சு வச்சிருந்த விஷயத்தை வெளியே எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப தெரியுதா வெளியே போனா நான் ஏன் கூட பேச மாட்டேன்னு சொன்னது இப்ப தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜாக்லின், என்னது வெளியே போனா என் கூட பேச மாட்டேன்னு சொன்னியா? யார்கிட்ட நீ சொன்ன அப்படின்னு கேட்டா தான் ரயன் கிட்ட தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. அப்ப ஜாக்லின் ஒரு விஷயம் சொன்னாங்க பாரு, அதாவது என்கிட்ட நீ நேரா ஒரு 5% தாண்டி பேசுற, பின்னாடி போய் என்ன பத்தி நீ 50% பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி உண்மையை போட்டு அவங்களே உடைச்சு விட்டாங்க. இவன் என்கிட்ட ஒரு 5% தான் பேசுறான், ஆனா என்னைய பத்தி யார்கிட்டயோ போய் ஒரு 50% அதான் உனக்கே தெரியுதுலமா, உன் மூஞ்சிக்கு நேரா வெறும் 5% தான் பேசுறாங்க, உன்னை பத்தி பின்னாடி 50% பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமும் ஏமா சௌந்தர்யா வேணும் சௌந்தர்யா வேணும்னு சொல்லிட்டு அந்த புள்ளைய பிடிச்சி தொங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. இதுல வர சௌந்தர்யா ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, வெளி உலகத்துக்கு போனா உன்ன மாதிரி கேரக்டர்லாம் எனக்கு செட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி மூஞ்சில அடிச்சாப்புல பேசுறாங்க. ஆனாலுமே ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி ஓகே அப்ப வெளியே போனதுக்கு அப்புறம் வேணா நீ மூஞ்சி திருப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிரச்சனையே இல்ல, சரி வெளில போனதுக்கு அப்புறமே திருப்பிக்கலாம் மூஞ்சி. அதை பார்க்கும்போது சௌந்தர்யா மூஞ்சிக்கு நேராவே இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. இதே ஜாக்லின் கிட்ட வேற யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே பயங்கரமா கோவம் வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா சௌந்தர்யா கிட்ட மட்டும் எதுக்கு இவ்வளவு இறங்கி போறாங்க? ஒருவேளை வீக்கெண்ட் எபிசோட்ல பயங்கரமான கிளாப்ஸ் எல்லாம் வருது, அதனால இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் சௌந்தர்யாவுடைய சப்போர்ட் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இது யோசிக்கிறாங்களோ அப்படிங்கிற டவுட் ஹெவியா வருது. இந்த விஷயத்தை யார்ட்ட சொல்றாரா? அன்னைக்கு காலைல 6 மணி அப்படிங்கிற காமெடி கேள்விப்பட்டிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி முத்துக்குமரன் இன்னுமே அதே விஷயத்தை மறுபடியும் பேசி பேசி புலம்பிக்கிட்டே தான் இருக்காப்ல. அந்த மனுஷன் இன்னும் அதை விட்டு மீண்டு வெளியவே வரல போல இருக்கு. இப்பயும் வந்து கேமரா முன்னாடி பேசிட்டு இருக்காப்ல, பிக் பாஸ் நான் பண்ணது தப்பு தான் பிக் பாஸ், நான் இப்படி ஒரு தப்பு பண்ணுன்றதை நானே நினைச்சு பார்க்கல, இருந்தாலும் தப்பு பண்ணிட்டேன். ஆனா நீங்க சொன்னதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் பிக் பாஸ். இந்த வாய்ப்பை எனக்கு வாங்கி கொடுத்த எல்லார்கிட்டையும் நான் நன்றியோட இருப்பேன் பிக் பாஸ். என்னைக்குமே வந்து எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி நன்றியோட தான் இருப்பேன் பிக் பாஸ். அதை நான் அலட்சியமா நினைச்சதே கிடையாது பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாப்ல. நீங்க உட்பட இதுல வேலை செய்யற எல்லாருக்கும் காலம் தொட்டு நன்றியோட இருப்பேன். அண்ட் இந்த வீட்டுக்குள்ள புதுசா ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு இல்லையா, விஷால் அண்ட் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒற்றுமை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்குமே ஜாக்லினை பிடிக்காது. விஷாலுக்கு ஆரம்பத்துல இருந்து பிடிக்காது, சௌந்தர்யாக்கு இப்ப ரீசெண்டா பிடிக்காது. ஆக மொத்தம் ரெண்டு பேருக்கு ஜாக்லினை பிடிக்காதுன்ற காரணத்தினாலே ஒன்று சேர்ந்தாங்க. அண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சாலும் ஜாக்லினை பத்தி அதிகமா பேசி அவங்களை கழுவி ஊத்த ஆரம்பிக்கிறது. இப்ப விஷால் சொல்றாப்ல, போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஃபுல்லா எதுக்கெடுத்தாலும் விஷால் எதுக்கெடுத்து விஷால்ன்ற மாதிரி தான் ஜாக்லின் சொல்லிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அடே
டேய் அதாச்சும் போன வாரத்துக்கு முந்தின வாரம் மட்டும் சொல்லியிருக்கோம், நீ வந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ஜாக்லின் பரதா சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் எந்த கணக்குல எழுதுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து சௌந்தர்யா சொல்றாங்க ஜாக்லினோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டாமினண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஷால் சொல்றப்பல ஆமா அவகிட்ட போய் பேசும்போது ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பா பாரு, அதுக்கப்புறம் அவகிட்ட பேசவே தோணாது, அந்த மாதிரி ரியாக்ஷன் நம்ம கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை யாருக்கிட்ட சொல்லிருக்காப்ல சௌந்தர்யா கிட்ட. அது சௌந்தர்யாவே என்ன நம்ம கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்மளே அப்படிப்பட்ட ஒரு ஆள் தானே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பதில் சொல்லாம கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல இதே குற்றச்சாட்டை விஷாலே வந்து சௌந்தர்யாவை பத்தி வீக்கெண்ட் எபிசோட்ல பேசியிருக்காப்ல. சௌந்தர்யா பத்தி வேற என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் விஷால். ஆனா இப்ப அவரு போயிட்டு சௌந்தர்யா கிட்ட ஜாக்லின் அப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சௌந்தர்யா ஆமா ஆமா இதே விஷயத்தை நம்ம பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுறது அதெல்லாம் கேட்கறதுக்கு செம காமெடியா இருந்துச்சு. ஃபேஸ்லயே ஒன்று பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப. அண்ட் ஃபைனலாக எல்லோ டீம் வந்து ப்ளூ டீமோட சேர்ந்து ஒரு கேம் ஒன்று ஆடினாங்களே இந்த டாஸ்க்ல, அது கூட வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸ்ட்ராங் பிளேயர்ஸோட சேர்ந்து விளையாட பார்க்குறா, கடைசி இருக்கிற 3-4 வாரத்தில் ஸ்ட்ராங் பிளேயர்ஸோட சேர்ந்து இவ்வளோ ஸ்ட்ராங் பிளேயரை காட்டிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒருத்தங்களை பற்றி எந்த அளவுக்கு பின்னாடி பேச முடியுமோ, எந்த அளவுக்கு பின்னாடி கழுவி ஊற்ற முடியுமோ அந்த மொத்த வேலையும் வந்து விஷாலும் சௌந்தர்யாவும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் மூஞ்சிக்கு நேரம் போகும்போது நல்லா இழிச்சு பேசிப்பாங்க. கரெக்டாக இந்த கடைசி 3 வாரம் அவங்க தான் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ்ன்ற மாதிரி அவங்க கூட போய் ஒரு செட்டப் போட்டது. அண்ட் இந்த வாரத்தில் கேப்டன் பதவியெல்லாம் கொடுத்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் நீ கேப்டனா இருப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்க முடியாது, அசினுக்கு மட்டும் தான் நான் கேப்டனா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார் இல்லையா. அவர் இப்ப அந்த அசினை கூப்பிட்டு உட்கார வச்சு ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ டுமாரோ, நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியல, பட் இருந்தாலும் ஓகே இந்த வீட்ல நீ தான் எனக்கு பயங்கரமான பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ இந்த அந்த காப்பை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி காப்பெல்லாம் கழட்டி போட்டு விட்டாப்புல. அதை வெளியிருந்து பார்த்து இந்த தர்ஷிகாவோட மைண்ட் வாட்ச் என்னவா இருந்திருக்குன்றது ஊரறிஞ்ச விஷயம் தான். அண்ட் இவருடைய ஸ்ட்ராட்டஜியாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சார் போல. நம்ம தர்ஷிகாவோட க்ளோஸ் ஆனா தர்ஷிகா வெளியே போயிட்டா, இப்போ அன்சிதாவோட க்ளோஸா இருக்கா, அன்சிதா எப்படி நாளைக்கு வெளியே போயிடுவா அப்படிங்கிறத முன்னாடியே கணிச்சு நாளைக்கு என்ன நடக்குன்றதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. அண்ட் அடுத்த சௌந்தர்யாவை செலக்ட் பண்ணிருக்கிறதுமே சரி ஓகே மூணாவது சௌந்தர்யாவையும் சேர்த்து அனுப்பிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு எதுவும் க்ளோஸா அடுத்த லிஸ்ட்ல வச்சிருக்காரான்றதும் தெரியல. அண்ட் அன்சிதா வேற டேய் நான் ஒன்றும் நாளைக்கெல்லாம் போக மாட்டேன்டா நல்லா விளையாடி இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியா அந்த காப்பை கொண்டு போய் கேமரால காமிச்சு நட்பு தான் சொத்து நமக்கு அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை தர்ஷிகாவை வெறுப்பேத்துற மாதிரியே இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. அதோட ஃப்ரைடே எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. சாட்டர்டே எபிசோட் கண்டினியூ பண்றதுக்காக விஜய் சேதுபதி அங்கே வந்தாப்ல. இந்த வாரம் முழுக்க பயங்கரமான அக்ரெசிவான கேம் எல்லாம் ஒரு பக்கம் ஆடி இருக்காங்க, இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயங்கர ஹெவி பெர்ஃபார்மன்ஸ்லாம் வர பண்ணிருக்காங்க போலயே. டீம் கிட்ட கேட்டேன், அப்பதான் சொன்னாங்க அருண் பிரசாத் மெடிக்கல் ரூம்ல இருந்து வெளியே வர வரைக்கும் நல்லா சாதாரணமா நடந்து வந்தாப்லையா, கதவு திறந்ததுக்கு அப்புறம் நொண்டி நடந்து வந்தாரா. இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு, இதெல்லாம் அவங்களுக்கே புரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கூடவே இந்த கேப்டன்சி டாஸ்க்குக்காக முத்துமுரன் முந்தானேத்து புலம்ப ஆரம்பிச்சார். இன்னும் புலம்பிட்டு தான் இருக்காரு போலயே. சரி பேசிடலாம், ஃபர்ஸ்ட் போயிட்டு பாராட்ட தெரிவிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நேரா உள்ள போன உடனே வழக்கம் போல 2 பேர் எஞ்சிட்டு சார் நாங்க ஒரு பாட்டு பாடிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா நீங்க விளையாட வச்சதுக்கு பாட்டு விட்டு தான் குறைச்சலாம், சரி பாடி தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவங்க என்னமோ சூப்பரா கேம் ஆடின மாதிரியும் மற்றவங்க எல்லாம் சேர்ந்து கேமை சொதப்பின மாதிரியும் ஒரு சூப்பரான லைன்லாம் எழுதி பாட்டை பாடியிருந்தாங்க. அப்ப விஜய் சேவி சொல்லி விட்டாப்ல நல்ல அரசியல்லாம் இருந்துச்சு, இருந்தாலும் அதை பத்தி அப்புறமா பேசலாம், முதல்ல உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சுட்டு நேரா ராணவ் கிட்ட போயிட்டாப்ல. இந்த பாட்டுல நிறைய அரசியல் இருந்தது. ராணவ் சார் அப்ப ராணவ் கிட்ட கை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து இப்ப லைட்டா பெயிண்ட் இருக்கு சார், மற்றபடி ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. எக்ஸ்ரே எல்லாம் பாத்தியா சொல்லி கேட்டு பார்த்து சார் லைட்டா ஒரு கிராக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அந்த அடிப்பட்ட கை சைடே படுத்து கேட்கும்போது ஆமா சார் நல்லா கம்ஃபர்டபுளா படுக்க முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்லையா. அப்ப விஜய் சேவி சொன்னாப்ல அதாவது நீ அடிப்பட்டு கிடக்கும் போது வீட்டில் இருக்கவங்கள ஒரு பக்கம் சந்தேகப்பட்டாங்க ஓகே, ஆனா வெளியே இருக்கவங்களும் சொன்ன சந்தேகப்பட்டாங்கப்பா, அது எப்படி அடிப்பட்ட சைடே வந்து அவனால படுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. டாக்டரே கன்ஃபார்ம் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா அது எப்படி டவுட் வருதுன்னு சொல்லி தெரியல, அதை கிளியர் பண்றதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இடத்துல கிளியர் பண்ணி விட்டாப்ல. அடிபட்டு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அதுல என்ன சந்தேகம். அண்ட் ஃபர்ஸ்ட் நாளே ராணவ் வந்து கேம்ல இருந்து வெளியே எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால செகண்ட் டேல இருந்து நான் கமெண்ட்ரி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல எல்லாரும் அடிச்சு உருண்டுகிட்டு இருக்கும்போது அங்க போய் கமெண்ட்ரி பண்ணி பயங்கரமான காமெடி எல்லாம் பண்ணி அங்க இருக்கிற எல்லாருமே இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. அது எப்படி உனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல சார் ஃபர்ஸ்ட் டேவே கேம் விட்டு வெளியே வந்துட்டேன், செகண்ட் டே என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஓகே கமெண்ட்ரி பண்ணலாம், வீக்கெண்ட் எபிசோட்ல திட்டினா கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி தான் சார் நான் இறங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு சரி ஓகேப்பா அதை பண்ண வேணாம்னு பல பேர் சொன்னாங்க போலியா. ஆமா சார் அதெல்லாம் சொன்னாங்க சார், அதை மீறி தான் சார் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பரவாயில்லப்பா, அதாவது மற்றவங்க சொன்னதெல்லாம் காதல வாங்காம நீ பண்ண பாத்தியா அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், பேசவே வராதுன்னு சொல்லி இருந்தவன் இவ்வளவு பேசினே அதுக்கே என்னுடைய பாராட்டுக்கள் அப்படிங்கிற மாதிரி அதை நெகட்டிவா சொல்லுவாருன்னு சொல்லி பார்த்தா இந்த கை உடைஞ்சனால பாசிட்டிவா மாத்திட்டாரான்னு சொல்லி தெரியல, அதையும் பாசிட்டிவா எடுத்து பாராட்டி விட்டாப்ல. காதல வாங்காம நீங்க வந்து அதை செஞ்சதுக்கு நான் பாராட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்த அருண் பிரசாத் கிட்ட எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஓகே தான் சார், சின்ன சின்ன அடிகள் தான் வந்து பட்டுச்சு சார், உள்ள போனால் டாக்டர் எப்பயுமே அவைலபிளாக இருந்தாங்க சார், உடனே ட்ரீட்மெண்ட்லாம் கிடைச்சிச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே தான்ப்பா. ஆனால் லாஸ்ட் வீக் சொன்னதுக்கு அப்புறமா இந்த வீக் ஃபுல்லாக கொஞ்சம் அமைதியாயிட்டீங்க போலயே, பெருசா எந்த பெர்ஃபார்மன்ஸும் இல்லையே, நீங்க அமைதியாயிட்டா வீடே வந்து ஒரு மாதிரி இல்லை, ஷோவே கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கு, இதுக்கப்புறம் அப்படிலாம் இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சார் நெக்ஸ்ட் வீக் பாருங்க சார் எப்படி இறங்குற பாருங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எதுக்கு நெக்ஸ்ட் வீக் இந்த அடுத்த செகண்ட் டே இறங்குங்க இப்ப இருந்தே ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி உசுப்பேத்தி விட்டாப்ல. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கண்டிப்பா எனர்ஜி இந்த நொடி
ஓகே சார். நாளைக்குன்னு சொன்னாலும் விளங்காது. ஒரு வாரம் முழுக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ஷோக்கு வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தவங்கள வீக்கெண்ட் எபிசோட பிடிச்சி திட்டி விட்டோம்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அடுத்த வாரம் கண்டென்ட் கொடுக்காம அவங்க அமைதியாயிடுறாங்க. அதனால அந்த ஷோட சுவாரஸ்யமே வந்து குறைஞ்சு போயிருது. அதனால வந்து வீக்கெண்ட் எபிசோட பெருசா அவங்களை திட்டிட கூட வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு சௌந்தர்யாவை பெருசா எதுவும் சொல்ல மாட்டாங்களோ அப்படிங்கிறது இங்க தெரிய வருது. ஏன்னா லாஸ்ட் டைம் அருண் பிரசாத் திட்டி விட்டாங்க, இந்த வாரம் ஃபுல்லா அவர் வந்து பெருசா கண்டென்ட் கொடுக்கல. அதனால இப்போ உசிப்பேத்தி விட்டு அடுத்த வாரம் கொஞ்சம் நல்லா கண்டென்ட் கொடுப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசு, அதுக்கடுத்த வீக்கெண்ட் எபிசோட திட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உசிப்பேத்தி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த டாஸ்க் நடந்துருக்கும் போது மஞ்சரி வந்து ஜாக்லின் சொல்லிருப்பாங்க, இந்த வீட்ல மத்த எல்லாரையும் வேற மாதிரி ட்ரீட் பண்றாங்க, ஆனா ராணவி என்னையும் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி, கொஞ்சம் இலக்காரமா ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கறத சொல்லாம சொல்லிருப்பாங்க. சோ அத வந்து மென்ஷன் பண்ணி விஜய் சேதுபதி சொன்னாப்ல, அதாவது வேற யாரும் கேட்கட்டா என்னமா நான் கேட்கறமா நீ எப்படிமா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் தானமா, யார் வந்து கேட்கணும் நீ ஏமா எதிர்பார்க்கற அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்லையா. அப்ப வந்து மஞ்சரி சொன்னாங்க சார் நடிக்கிற அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு விஜய் சேதுபதி சரி ஓகேமா அது நடிக்கிறன்ற மேட்டர்லாம் நான் வச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் பின்னாடி வரேன், ஆனா இந்த டாஸ்க பொறுத்த வரைக்கும் நல்லா டஃப் கொடுத்து ஆடணுமா சூப்பரா ஆடணுமா அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்துகிட்டு இருக்கும்போது அன்ஷிதாக்கு ஒரு க்ளோஸ் அப் சாட் வைக்கிறாங்க. அப்பவே அன்ஷிதாக்கு தெரிஞ்சு போச்சு என்னது மஞ்சரி புகழ்றாரு, அப்ப நமக்கு ஏதோ அடி விழுமோ அப்படிங்கிற மாதிரி அப்பவே கெஸ் பண்ணிருப்பாங்க. ரொம்ப டஃப்பா விளையாண்டிங்கமா, சூப்பரா விளையாண்டிங்க. அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி அடுத்தவே அன்ஷிதா கூப்பிட்டு என்னமா ஓகேவான்னு சொல்லி கேட்டாப்ல, ஓகே தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே உட்காந்துருமான்னு சொல்லிட்டு உடனே உட்கார வச்சிட்டாப்ல. ஆனா பவித்ரா கூப்பிட்டு சூப்பரா ஆடணுமா, நான் டஃப் கொடுத்து ஆடினீங்க, ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கா ஆடினீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி பவித்ரா மூலியமா கன்வே பண்ணிட்டாப்ல. ரொம்ப ஸ்ட்ராங், ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா விளையாண்டு சூப்பர். அண்ட் அடுத்த தீபக் வந்து இந்த காலை வச்சுட்டு ஒரு ஆட்டம் ஒன்று ஆடினீங்க பாருங்க, செம்மையா ஆடினீங்க சார், ஜெஃப்ரி வயசுல ஒரு தீபக்கை பார்த்த மாதிரி இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதுக்கு தீபக்குமே என் பையன் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் அடுத்த ரஞ்சித்துக்குமே சார் இந்த வாரம் நீங்களுமே செம்மையா ஆடினீங்க சார் அப்படிங்கிற மாதிரி பாராட்டி. அண்ட் அடுத்த ஜெஃப்ரி கிட்ட நீ கேம் எல்லாம் நல்லா தான் ஆடின, இருந்தாலும் உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு ஒன்றும் தெரியலடா உட்கார்றா அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிட்டாப்ல. விளையாட்டு நல்லா விளையாண்ட, சொல்றதுன்னு தெரியல எனக்கு, ஏதோ வகையில புரிஞ்சுக்கோ. அண்ட் இந்த சீசன் ஆரம்பிச்சு 11 வாரம் ஆயிடுச்சு. இந்த 11 வாரத்துல பல பேருக்கு பல விதமான கிளாப்ஸ் எல்லாம் வந்திருக்கும், பட் கிளாப்ஸ் வராதது ஒரு சில பேருக்கு தான் இல்லையா. அதுல ஒரு ஆள் வந்து ஜாக்லின். ஆனா இந்த வாரம் ஜாக்லின் எஞ்சி நிற்கும் போது கிளாப்ஸ் சும்மா அள்ளுது. அதுக்கு சௌந்தர்யா பேசுக்கு ஒரு க்ளோஸ் அப் சாட் வேற வச்சு காமிக்கிறாங்க. சௌந்தர்யா மூஞ்சில அப்படி சுருங்கி போச்சு. என்னடா வழக்கமா நமக்கு தானே கிளாப்ஸ் வரும், இந்த வாட்டி ஒரு மாறுதலுக்கு ஜாக்லினுக்கு வருது. ஜாக்லினை பத்தி நம்ம அதிகமா பின்னாடி பேசியிருக்கோம், கழுவி ஊத்திருக்கோம், அப்ப கூட ஜாக்லின் எப்படி கிளாப்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அண்ட் நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த ரெட் கார்பெட்டை பார்த்த உடனே உங்களுக்கு ஜூடியோட ஞாபகம் வந்துருச்சு. ஸோ நெகட்டிவா போர்ட்ரே பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க இல்லையா. அப்போ வந்து விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணிட்டாப்ல, இந்த ரெட் கார்பெட் இதுக்கு முன்னாடி எதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நீங்க நெகட்டிவா யோசிச்சீங்க, பட் அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு கொடுத்தது வந்து பாசிட்டிவா தாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. நமக்கு அதே போல கொடுத்துட்டாங்களோ நினைச்சு வருத்தப்படக்கூடாது, நிஜமா நீங்க நல்லா விளையாடுறீங்க. ஸோ அதுவுமே அன்ஷிதா கொடுத்த ஒரு சிறப்பான அடி மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க, நேற்று தான் அவளை நான் நடிகைன்னு சொன்னேன், இன்னைக்கு ரெட் கார்பெட் அமுச்சு விட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல அது நெகட்டிவா வரல, உனக்கு பாசிட்டிவா தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அன்ஷிதா மூஞ்சும் சுருங்கி போச்சு. உங்களுக்கு அண்ட் அடுத்த முத்துக்குமரன் நீங்க அப்படி தரையில நீந்தி போனீங்க பாருங்க, அதெல்லாம் பார்த்தேன் பயங்கரமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு இடத்துலையும் நான் சேஃபா தான் ஆடுறேன், நான் கான்சியஸோட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் ஆடினீங்க பாத்தீங்களா, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்ப முத்துக்குமரன் நினைச்சு சொன்னாப்ல, இந்த பாராட்டுல பாதி சௌந்தர்யாக்கு போகணும் சார், ஏன்னா என்ன மோட்டிவேட் பண்ணதே சௌந்தர்யா தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. நான் கூட உண்மையிலேயே சௌந்தர்யா வாடா சொல்லிட்டு ஏதோ மோட்டிவேட் பண்ணிருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருக்கும் போது முத்துக்குமரன் சொல்றாப்ல, இல்ல சார் மத்தவங்க எல்லாம் டேய் உன் டீம் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துட்டு போறாங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது சௌந்தர்யா மட்டும் 2 கல்ல எடுத்து வந்து அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு போனாங்க சார். அந்த செகண்ட் தான் சார் முதல்ல வாக்கை நான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமெடிலாம் பண்ணிருந்தாப்ல. 2 கல்ல எடுத்துட்டு என்னை பார்த்து அந்த அடுத்த ராணவ் கிட்ட நீ அடிபட்டு கீழே கிடக்கும்போது நீ நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு சௌந்தர்யாவோட வாய்ஸ் மட்டும் தான் சார் கேட்டுச்சு, வேற யாரு சொன்னாங்கன்றது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே யாரெல்லாம் சொன்னீங்களோ அவங்களாம் நீங்களே எந்திரிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சௌந்தர்யா, அன்ஷிதா, ஜெஃப்ரி, முத்து, ரயான் அண்ட் விஷால் சொல்லிட்டு 6 பேர் இருந்துச்சாங்க. இல்ல விஷால் பயங்கரமான காமெடி ஒன்று பண்ணிருந்தாப்ல, எந்திக்கலாமா வேணாமா வேணுமா எந்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணாப்லையா சீரியஸா பண்ணான்னு தெரியல. அப்ப விஜய் சேதுபதி கேட்டாப்ல, என்னப்பா நீ எந்திக்கிறியா இல்ல உட்கார போறியா கேட்டதுக்கு எந்திக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி எந்திச்சாப்லையா, நீ ஒரு ஃப்ராடு கேப்டன்ரா, எதுக்குடா இப்படி ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பச்சையா ரொம்ப ஓப்பனா ஃப்ராடு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. இப்படி ஒரு ஃப்ராடு கேப்டன் நான் பார்த்தே இல்லை. சரி ஓகே விஷால் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி விஷால் உனக்கு எதுக்குப்பா அப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். சொல்றாப்ல, இல்ல சார் நான் தான் கொண்டு போய் மெடிக்கல் ரூம்லயே விட்டேன் அண்ட் டாக்டர் கேட்கும்போது டாக்டர் சொன்னாப்ல அவர் வந்து நல்லா தான் இருக்காரு, ஐஸ் பேக் மட்டும் வைங்க, ஒன்னொரு அப்சர்வேஷனுக்கு அப்புறமா பாத்துக்கலான்ற மாதிரி சொன்னார் சார். நான் வந்து அந்த வெளியே வர எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. என்னது வெளியே எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க, சரி ரைட் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நக்கல் ஒன்று பண்ணாப்ல. அண்ட் வெளியே வந்து அதாவது ராணா வந்து அப்சல்யூட்லி ஆல் ரைட் தான், பட் உண்மை என்ன அப்படிங்கிறது வீக்கெண்ட் எபிசோட தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் தான் சார் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அது எதுக்குப்பா அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல சார் எனக்கு ஸ்டார்டிங்ல பெருசா நம்பிக்கை வரல சார், எனக்குமே அப்படிதான் ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல.
இத்தனைக்கும் விஷாலுக்கு வந்து நிறைய இடத்துல ராணுவ தான் போய் நிற்கிறாப்புல. இந்த கேப்டன்சி டாஸ்கில் கூட ராணுவ இல்லாட்ட இந்த பைப்பில் கேப்டனாகவே ஆயிருக்க மாட்டான். இவ்வளவு பண்ணாலும் அவனை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறானே தவிர்த்து தேவையில்லாத நேரத்தில் அப்படி கசைக்கு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி எறிகிறது யாரா இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷாலா தான் இருக்காப்புல. அண்ட் இந்த இடத்துல கூட சப்போர்ட் பண்ணி நான் கூட உண்மையிலேயே பரவாயில்ல அரும்பசாத்து கூட விஷால் தான் தூக்கிட்டு போயிருக்காப்புல. இவங்க 2 பேர் தான் ரொம்ப ஜென்யூனா இருந்தாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ இவன் சொல்லும் போது தான் எனக்கே தெரியுது இவனே ராணுவ வந்து சந்தேகப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி. திரும்பி இந்த வீக்கெண்ட் தான் நம்மளுக்கு என்னன்றது தெரியும் அப்படின்னு நான் இந்த வார்த்தையை மட்டும் நான் சொன்னேன் சார். அண்ட் அடுத்த சௌந்தர்யா கிட்ட கேட்டாப்புல. சௌந்தர்யா கிட்ட கேட்கும்போது இந்த வாரம் வச்சு செஞ்சு விட்டுருவாரா, ஏன்னா மற்றவங்க பேசினதை விட சௌந்தர்யா தான் பயங்கரமா பேசியிருக்காங்க. ஸோ சௌந்தர்யாக்கு தான் பயங்கரமான அடி விழ போகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்போ சௌந்தர்யா வழக்கம் போல அதே மட்டும் தான் சொன்னாங்க. இந்த வீட்டில் அவன் தெரியணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவான் சார், இப்பயுமே அந்த மாதிரி தான் பண்றான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சார், அதனால தான் நடிக்கிறான்ற மாதிரி கத்துனேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு ஏமா எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் விட்டுருக்காங்க, ஒருத்தர் அடிப்பட்டு கீழே கிடக்கிறான்ற போது அதுக்கு தானே நம்ம ரியாக்ட் பண்ணிருக்கணும். ஆமா சார் சரி ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி கிட்ட போயிட்டாப்ல. ஏன் சார் ஒரு வாரம் முழுக்க உட்கார்ந்து ஒருத்தனை கழுவி ஊத்தி ஒருத்தனை வந்து எவ்வளவு நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணி ஒருத்தன் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட நான் சாரி கேட்க மாட்டேன், அவன் மேல தான் தப்புன்ற மாதிரி பேசினவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த வார்னிங் இவ்வளவுதானா? சரி ஓகே சார் நல்லா இருந்துச்சு சார், அருமையா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் அடிபட்டு கத்தும் போது நம்ம முதல்ல அதுக்கு தானே ரியாக்ட் பண்ணணும். அந்த அடுத்த ஜெஃப்ரி கிட்ட கேட்கும்போது ஜெஃப்ரி வழக்கம் போல விழுந்தது ஒரு பக்கம் பிடிச்சது ஒரு பக்கமா இருந்துச்சு சார், அதனால தான் எனக்கு டவுட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஜய் சேதுபதி அவருக்கு நடந்த எக்ஸாம்பிள்லாம் எடுத்து சொன்னாப்ல. அண்ட் கடைசியா இவ டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தார்ல அதுக்கப்புறமா உனக்கு ஏன் டவுட் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டா அதுக்கு சொல்றான் பாருங்க, இல்ல சார் பெயின் கில்லர் ஊசி போட்டாங்கன்னு சொல்லி சொன்னாரு, ஆனா கடைசி வரைக்கும் தேய்ச்சே விடல சார், அதனால தான் எனக்கு டவுட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா எப்பேற்பட்ட மெச்சூரிட்டி கொண்ட ஒரு பையனா இருப்பான் பாருங்க. அதாவது மெடிக்கல் ரூம்ல ஊசி போட்டு அமுச்சு விட்டுருக்காங்க, இவன் வந்து பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான், அப்பயும் உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கணுமாமா, அது தேய்ச்சி முடலங்கிறதுனால எனக்கு டவுட் வந்துச்சாமா. ஆக மொத்தத்தில் ஒருத்தனை டவுட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி டவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இப்ப ஜெஃப்ரி சொன்ன ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போதும். ஊசி போட்டதுக்கு தேய்ச்சி விடல, அதனால அவன் பண்றது நடிப்புங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். பெயின் கில்லர் போனா சார் கேட்கவே இல்லை சார், அதனால சொல்லி அப்ப விஜய் சேதுபதி ரொம்ப ஓப்பனா கேட்கிறாப்ல, ஒருத்தர் மெடிக்கல் ரூமுக்கு போய் போடாத ஊசியை வெளியே வந்து போட்டாங்கன்ற மாதிரி கதை விட்டாங்க அப்படின்னா அவன் மாட்டிப்பான்னு கூட யோசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டா அது கடந்து முழிச்சிட்டு இருக்கான். அவருக்கு வழியில இருக்கிறாரு, டாக்டர் ஊசி போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் எதுக்கு சந்தேகம், அது அவங்களை காயப்படுத்தாதா? அண்ட் அடுத்து அன்சிதா கேட்கும்போது அன்சிதா சொன்னாங்க இந்த வீட்டில் அவன் நிறைய பிராங்க் எல்லாம் பண்ணியிருக்கான், அதனால தான் எனக்குமே டவுட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. விஜய் சேதுபதி கேட்டாப்ல இல்ல ப்ரோமோல வரணுன்றதுக்காக ஒருத்தன் பண்றான்ற மாதிரி யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்களே, நான் தான் சார் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சிரிச்ச உடனே விஜய் சேதுபதிக்கு பயங்கரமா கோவம் வந்து என்னம்மா பேச தெரியுன்றதுக்காக என்ன வேணா பேசுவீங்களாமா அப்படிங்கிற மாதிரி நல்லா கத்தி விட்டாப்ல. அண்ட் கூடவே இந்த வீட்டில் யாரோ ஒருத்தவங்க வந்து பயங்கர அன்பானவங்கன்ற மாதிரிலாம் அவனை பேசிக்கிறாங்களேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஏஞ்சல் டாஸ்க்ல எல்லார்கிட்டையும் போயிட்டு விடு விடு விடுன்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்களே அந்த ஏஞ்சல் எங்க, இந்த சாப்பாட்டு மேட்டர்ல பயங்கரமா பேசினாங்களே அந்த அன்சிதாவங்க, இதெல்லாம் உனக்கு தப்பாவே தோணலையாமா சொல்லி கேட்டா தப்பு தான் சார், அதனால சார் நான் மனசார சாரி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. மனசார சாரி கேட்டா போதுமாமா, இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டாப்ல. தப்பு இல்லையா? அது தப்பு தான் சார், சொன்னதுக்கு அப்புறம் தப்பு தான், அது பார்க்க நல்லா இல்லை. ஓகே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அன்சிதா பிடிச்சி அடி அடின்னு அடிச்சு நாக்க புடுங்குற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்டாப்ல, எல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் இந்த மேட்டர்ல உள்ள கேள்வி வந்து அன்சிதா கிட்ட கேட்டுக்கணுமா சொல்லி கேட்டா சத்தியமா தேவையில்லாத ஆணி தான். ஏன்னா மெயினா 95% ராணுவ பத்தி பேசுறது எல்லாம் சௌந்தர்யாக்கு தான் இந்த மேட்டர்ல ஸ்பெஷல் ரோஸ்ட் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா வழக்கம் போல விஜய் சேதுபதி வந்து என்னமா நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி தடவி விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம அன்சிதான்ற ஒரு ஆடு மாட்டிருச்சு, அந்த ஆடை பிடிச்சி அடி அடின்னு அடிப்போன்ற மாதிரி அன்சிதா பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா கடைசி வரைக்கும் சௌந்தர்யா இந்த சீசன்ல கேள்வியே கேட்க மாட்டார் போலயே. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. அண்ட் ஃபைனலா முத்துக்குமரன் கேட்கும்போது முத்துக்குமரன் சொன்னாப்ல எனக்கு வந்து ஒரு டவுட் வந்தது உண்மைதான் சார், பட் இருந்தாலும் அடிபட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சோட எனக்கு உண்மையிலேயே நிம்மதியா இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. என்னது நிம்மதியா இருந்துச்சா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல சார் அவன் மட்டும் அடிப்படலை, இது வந்து லிகமெண்ட் டேர் ஆகல அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்திருந்தான் அப்படின்னா இந்த வாரம் முழுக்க அவன் நடிக்கிறான்னு சொல்லி அவன் ஜோலியா முடிச்சு விட்டுருப்பாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆடியன்ஸ் சைடுல பயங்கரமான கிளாப்ஸ் வந்துச்சு. லிகமெண்ட் டேர்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு பெரிய நிம்மதி வந்துச்சு. இப்படி இல்லாம போச்சுன்னா நடிக்கிறான்னு சொல்லி இந்த ஒரு வாரத்துல அவனை முடிச்சிருவாங்க. அன்னைக்கு முத்துக்குமரன் சொன்ன விஷயம் 100க்கு 100 உண்மைதான். ஏன்னா ஒருவேளை ராணுவ உள்ள போயிட்டு இல்ல லைட்டான அடிதான்ப்பா, லைட்டா பெயின் கில்லர் ஊசி மட்டும் போட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அமுச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், இந்த வாரம் முழுக்க வச்சு அவனை செய்யும் செஞ்சிருப்பாங்க. அந்த மேட்டருக்காகவே அவனை ஒஸ்ட் பெர்ஃபார்மர்லயும் வந்து போட்டு விட்டுருப்பாங்க. அண்ட் வீக்கெண்ட் எபிசோட்லயே அது ஒரு டாபிக்கா கொண்டு வந்து அவன் உண்மையிலே நடிச்சான் சார் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு பேசியிருப்பாங்க. அப்புறமா மறுபடியும் சௌந்தர்யா கிட்டே வந்தாப்ல, சரி ஓகே லாஸ்ட் டைம் தான் விட்டாப்ல, இந்த வாட்டி வாங்குன்னு வாங்கிடுவார் போல அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தா அருண் வந்து கேட்டார்லாமா அடிப்படாட்டா ஓகேமா, அடிபட்டிருந்தா அப்படின்னு இருக்கும்போது அடிப்படாட்டா கேவலமானவன், அடிபட்டிருந்தா ஓகேன்றீங்க, என்னமா ஓகே என்ன ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. அதுக்கு சௌந்தர்யா முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே உட்காருமா அப்படின்னு உடனே உட்கார ஸ்டாப்ல அடிபட்டிருந்தா ஓகே அப்படின்னா அது என்ன ஓகே
மற்றவங்கன்னா ஏதாச்சும் பேசுங்க ஏதாச்சும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல விட்டு அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்து பயங்கரமா கலாய்ச்சி அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உட்கார வைக்கிறாப்புல. ஆனா சௌந்தர்யான்னு வந்தா மட்டும் இவரே ஒரு விஷயத்தை பேசி உடனே உட்காரமான்னு சொல்லி உட்கார வச்சிருக்காரு தவிர்த்து கடைசி வரைக்கும் சௌந்தர்யா என்ன சொல்ல வராங்க அந்த விஷயத்துக்கு அப்படிங்கறத கேட்கவே மாட்டாப்புல. ஏன்னா சௌந்தர்யா பேச விட்டா நான் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்று கொண்டு வருவாங்க. அதுக்கு வந்து விஜய் சேதுபதி கண்டிக்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா? எதுக்கு அவ்வளவு லென்த்தா இழுத்துக்கிட்டு டைரக்டாக கண்டிச்சு உட்கார வச்சிட்டேன் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி உட்கார வைக்கிறாப்புல. ஆனா மத்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட அப்படி பண்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த மாதிரி பண்றது இல்ல இல்லையா? அண்ட் ஃபைனலா ராணவ் கிட்ட கேட்கறாப்புல இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே உன்னை வேற மாதிரி ட்ரீட் பண்றாங்கன்றது உனக்கு தெரியுதா? வெளிய இருந்து பாக்குற எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, உனக்கு அப்படி ஃபீல் ஆகலையா அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. அது பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சு வச்சதே நீங்க தான். இந்த வீட்டுல இருக்கிற மத்தவங்க மட்டுமா ராணவ் அப்படி ட்ரீட் பண்றாங்க? வீக்கெண்ட் எபிசோட்ல ஹோஸ்டா வர நீங்களுமே அவனை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டி தான் பேசிட்டு இருக்கீங்க. உனக்கு பேச தெரியல, எதுக்கு வந்து பேசுற, உட்காரு, இப்போ எந்திப்பான் பாருங்க, உட்காரவான் பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணும்போது சரி ஹோஸ்டே அப்படி தான் பண்றாப்ல, நம்மளும் பண்ணுவோன்ற மாதிரி தானே பண்ணுவாங்க. ஆனா இவரும் சேர்ந்து பண்ணிட்டு கடத்துல ஹவுஸ் மேட்ஸ் மட்டும் தான் பண்றாங்கன்ற மாதிரி போட்டு விட்டாப்ல. அண்ட் ராணவ் சொல்றாப்ல இல்ல சார் நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல இருந்து யோசிச்சு பண்ற மாதிரி ஏதாவது சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன், அது வந்து இவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதாவது இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சு வச்சது நீ தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி உட்கார ஸ்டாப்ல. அவங்க மனசுல அந்த சந்தேகத்தை விதைச்சது நீங்க தான். இருந்தாலும் அவங்க யாரும் அப்படி நடந்துக்கூடாது, அது அவங்க பண்ண பெரிய தப்பு. அண்ட் ராணவுக்கு உண்மையிலேயே அடிபட்டுருச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே ஒரு 4-5 பேர் வந்து சாரி கேட்டிருப்பாங்க. இப்போ மஞ்சரி சொல்லியிருப்பாங்க உண்மையிலேயே அடிபட்டுருச்சு இல்ல அடிபடல அப்படிங்கிறதெல்லாம் பிரிச்சு பார்க்காதீங்க, முதல்ல சந்தேகப்படுறதே நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருப்பாங்க. பட் அந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்து மஞ்சரி நீ எதுக்கு இப்படி சொன்ன, நாங்க கேட்கிற சாரிக்கே வேலிட் மாதிரி நீ ஆக்குற அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசியிருப்பாங்க. பட் இங்க வந்து விஜய் சேதுபதி அந்த மேட்டரை எடுத்து சொல்லி நீங்க சொன்னது சூப்பரான மேட்டர் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி விட்டாப்ல. இன்னும் நடிக்கிறேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த விஷால் வந்து ராணோட சொல்லியிருப்பாப்ல ஒருவேளை இந்த மேட்டரை அப்படியே திருப்பி போட்டுப்பார், நீ வந்து ஜெப்ரியை பிடிச்சி இந்த மாதிரி பண்ணுதுன்னு வையன் இந்த வீடே சேர்ந்து ஒன்று வில்லனா மாத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா? அந்த மேட்டரை விஷால் ஏன் அப்படி சொன்னீங்க கேட்கும்போது இல்ல சார் ராணா இந்த வீட்டில் ஃபுல்லா ஆர்டிஃபிஷியலா பண்ற மாதிரி இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மஞ்சரி எஞ்சி சொன்னாங்க இல்ல சார் இந்த வீட்டில் ராணாவை யாருக்கும் பிடிக்காது, ஆனா ஜெப்ரி இந்த வீட்டுடைய செல்ல பிள்ளை சார், அந்த ஒரு வித்தியாசம் தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த வீட்டில் எல்லாரோடைய பிரியத்துக்குரியவன் சார், ராணாவுக்கு அது கிடையாது சார். அண்ட் ஃபைனலாக ஒருத்தன் அடிப்பட்டு துடிச்சிட்டு இருக்கும்போது அருண் தான் போய் அட்ரஸ் பண்ணி அந்த மனுஷனை தூக்கிட்டு போய் மெடிக்கல் ரூமில் ட்ராப் பண்ணிட்டு வந்தார் இல்லையா? ஸோ அதுக்காக அருணுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷனை கொடுத்துட்டு அண்ட் கூடவே கடைசியாக ஒரு மேட்டர்னு சொன்னாப்ல, அதாவது இந்த வீட்டில் ஒருத்தன் அடிப்பட்டு கீழே துடிச்சிட்டு கிடக்கிறான் அப்படிங்கும்போது அவனை பார்த்து நடிக்கிறான் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டாப்பிக்கை எடுத்து டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாப்ல. ஸோ யாரெல்லாம் ராணவ் நடிச்சான்ற மாதிரி பேசினாங்களோ அவங்களுக்குலாம் சரியான செருப்படியாக இருந்திருக்கும். தயவு செஞ்சு இதை போய் சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. அண்ட் விஜய் சேதுபதி பிரேக் விட்டு போடணும்னு விஷால் காமெடி பண்றாப்ல, ஐயோ தேவையில்லாம பாட்டெல்லாம் பாடிட்டேன் போல இருக்கே, இந்த வாரம் 2 மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஒன்னு வந்து ராணவ மற்றும் இன்னொன்று வந்து ஃப்ராடு கேப்டன்ற மாதிரி சொல்லிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாரு. அது பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தாங்கல. இருக்க பாய் உங்களுக்கு மெயின் மேட்டரே வந்து அன்ஷிதா கேப்டன் தானே, அது பின்னாடி லாரியில வந்துட்டு இருக்கு, அதுதான் உங்களுக்கு ஸ்பெஷல் ரோஸ்டாவே இருக்க போகுதுன்ற மாதிரி இருந்துச்சு. சொல்லிட்டாரு 2 விஷயம், இது மொத்தமாவே பேட் டே போல எனக்கு. அண்ட் விஜய் சேதுபதி ராணவ மன்றம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு, இந்த வீட்டில் ஒருத்தவங்களை பிடிச்சிச்சு அப்படின்னா அவங்க எது சொன்னாலும் ரைட்டு, ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா அது எது சொன்னாலும் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த டயலாக்கை ரயன் வந்து இப்போ ஜாக்லின் சொல்லிட்டு இருக்கான், அந்த டயலாக் வந்து சவுண்டுக்காக தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா சவுண்ட் இப்போ விஷால் கூட சேர்ந்துக்கிட்டு விஷால் எது சொன்னாலும் கரெக்ட்ன்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கா, விஷால் வந்து உன்னை நம்பிக்கை துரோகின்ற மாதிரி சொன்னா இல்லையா, அதுவுமே வந்து கரெக்ட்ன்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்றா, என்ன பார்த்து குழந்தைன்னு சொல்லி சொன்னா இல்லையா, அதுவுமே வந்து அவன் கரெக்ட்ன்ற மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிருக்கா. இப்போ ஆக மொத்தத்தில் அவன் வந்து விஷால் பின்னாடியே சுத்தி விஷால் சொல்றதெல்லாம் கரெக்ட்ன்ற மாதிரியே பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற உண்மையை இப்பதான் ரயனே கண்டுபிடிச்சிருக்காப்ல. நம்பிக்கை துரோகம் எப்படி நம்பிக்கை, அதையும் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருந்தா. ஆனா சௌந்தர்யா விஷால் கூட சேர்ந்து சுத்துற விஷயத்தை யாரும் தடுக்காம அதை அப்படியே கண்டினியூ பண்ண விட்டோம்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா எப்படி வந்து அவர் தர்சிகா அன்ஷிதாவெல்லாம் எவிக்ஷன் லிஸ்ட்ல வச்சிருக்காப்லையோ அந்த லிஸ்ட்ல சௌந்தர்யாவையும் 3வது ஆளா அமுச்சு விட்டாலும் அமுச்சு விட்டுருவாப்ல. எனக்கு தெரிஞ்சு சந்திராஷ்டம் நினைக்கிறேன். எனக்கு அடிபட்டது. அண்ட் ஃபைனலா ரயனுக்கு இந்த சீசனுடைய கடைசி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நீதாப்பா வின் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லி உட்கார வச்சாப்ல. அண்ட் அதுக்கப்புறமா சரி ஓகே இப்போ டாஸ்க்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு டீமா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சாப்ல. அண்ட் இந்த டாஸ்க்ல யாராச்சும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல கொஞ்சம் டர்ட்டியா விளையாடுற மாதிரி தோணுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. இந்த ஆட்டம் ஒரு கட்டத்துல டர்ட்டி ஆயிடுச்சு. சோ ஃபர்ஸ்டா மஞ்சரி எஞ்சி கேமை தாண்டி வார்த்தைகளாலையும் ஆக்ஷன்ஸாலையும் ரொம்ப ட்ரிகர் பண்ற மாதிரி ப்ரொவோக் பண்ற மாதிரிலாம் வந்து அன்ஷிதா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வா வா வான்னு சொல்லி ஆக்ஷன் காட்டுறது, அது கூடவே வந்து நடிக்கிறான்ற வார்த்தையை யூஸ் பண்றது, இது எல்லாத்தையுமே அன்ஷிதா தான் பண்ணாங்க. அது முழுக்க முழுக்க டர்ட்டி கேமா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அன்ஷிதா சொல்றாங்க, இதுக்கு முந்தின கேம்ல கூட நான் கொஞ்சம் பர்சனலா இறங்கியிருக்கேன் சார், பட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் 100% நான் சொல்லுவேன் சார், பர்சனலா 1% கூட நான் இறங்கவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை பார்க்கும்போது எம்மா ஒரு மனுஷன் போய் சொல்லலாம், அதுக்கு நீ ஏக்கர் கணக்கிலையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே விஜய் சேதுபதி கேட்டாப்புல, அப்புறம் எதுக்குமா நடிக்கிறேன்லாம் சொல்லிட்டு இருந்தா சொல்லி கேட்டா, அது எனக்கு தோடிச்சு சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ஆனா இந்த வாட்டி நான் 100% சொல்றேன், நான் அது பர்சனலா எடுக்கல. அண்ட் கூடவே அவங்களுக்கு சாதகமா ஒரு விஷயம் வரலன்னா உடனே அந்த இடத்துல ஆக்டிங்க போட்டுறாங்க சார். மஞ்சரி கையை நான் விட்டுட்டேன் சார், அதுக்கப்புறமா கைன்னு கத்திட்டு இருந்தா சார், அந்த இடத்துல எனக்கு நடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மஞ்சரி சொல்றாங்க இல்ல சார் கை வந்து உள்ள மாட்டி இருந்துச்சு, அதனால தான் நான் கைன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா. அதுக்கு வந்து அன்சிதா எனக்கு அது தெரியாது சார் அப்படின்னாங்க. அப்புறம் தெரியாம எதுக்குமா நடிக்கிறேன்னு சொல்லி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டு விட்டாப்ல. சத்தியமா தெரியவே தெரியாது. அப்போ உங்களுக்கு தெரியாத போது நீங்க நடிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அவங்க ஜாக்லின் கேட்கும்போது ஜாக்லின் சொன்னாங்க ஒருத்தங்களுக்கு முடியலன்னா நாங்க விட்டுருவோம் சார், பட் அதுவே நாங்க முடியலன்னு சொல்லி கத்தும்போது எங்களை விடவே இல்லை சார். அண்ட் அது மட்டும் இல்லாம எங்களை பிடிச்சிருக்கும் போது நாங்களாம் டீம் மெம்பர்ஸ் தான் கூடுவோம், ஆனா அவங்கள பிடிச்சிருக்கும் போது விஷால கூப்பிட்டுருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அன்சிதா கேட்டாப்ல சரி ஓகேமா அதெல்லாம் விடு, உனக்கு வந்து டர்ட்டி கேம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் சொல்லியிருக்கோம்ல, அது யாருன்னு சொல்லி கேட்டா இல்ல சார் கடைசி ரவுண்ட்ல இவங்க ரெண்டு டீமும் சேர்ந்து பிங்க் டீமை மட்டுமே அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேரும் விளையாடிருக்கலாமே, அதையும் விளையாடவே இல்லை, அது கொஞ்சம் டர்ட்டி கேமா தோணுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஜய் சேவி கேட்டாப்ல இல்ல ஃபர்ஸ்ட் நாள் வாங்கிக்கலாமா நீங்களும் ரெட் டீமும் சேர்ந்து ப்ளூ டீம் அடிச்சு காலி பண்ணீங்கல்ல அப்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டாப்ல. உடனே ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, ஐயோ மாட்டிக்கிட்டோமா அதெல்லாம் பார்த்தாரு அவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு டீம் சேர்ந்து அவங்களை அட்டாக் பண்ணீங்களா? அப்ப அது பேர் என்னது? அன்சிதா பொறுத்த வரைக்கும் மற்ற நேரத்திலலாம் அப்படியே வாய்க்கிலேயே பேசுவாங்க, டாஸ்க்னு வந்தா இறங்கி சண்டை போடுவாங்க, அடுத்தவங்க வாயை அடைக்கிற அளவுக்கு பேசுவாங்க. ஆனா அதுவே வீக்கெண்ட் எபிசோடு வந்துச்சுன்னு வைங்களேன் அளந்து தான் பேசுவாங்க, அளவா தான் பேசுவாங்கன்ற மாதிரி எங்க எப்படி பேசணுன்ற வரைக்கும் அன்சிதாக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அண்ட் கூடவே ஜாக்லின் சொன்னாங்க அது நான் வந்து அன்சிதா பிடிச்சி வச்சிருந்தேன் சார், வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு கேப்டன் ரிலீஸ் பண்ணி விட்டாப்ல, அண்ட் எனக்கு கேட்காம மறுபடியும் அவங்களே உள்ள ஓடி போனாங்க சார், அது ரொம்ப டர்ட்டி கேமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுக்கு அன்சிதா சொல்றாங்க நான் மூச்சு வாங்கினேன் சார், மூச்சு வாங்கி விட்டுட்டு நான் பாட்டு ஓடிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகேமா அந்த பதிலா நீயே வச்சுக்கோ, நான் விஷால் கிட்ட கேட்கிறேன், விஷால் அதுக்கு பதில் சொல்வார்னு சொல்லி சொன்னா இல்ல சார் அஸ் கேப்டன் அந்த இடத்துல ரிலீஸ் மட்டும் தான் சார் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அப்ப விஜய் சேதுபதி கேட்டாப்ல சரி ஓகே அன்சிதா மேட்டர்ல ரிலீஸ் பண்ணேன், அடுத்த ஜாக்லின் மேட்டர்ல கூப்பிட்டாங்களே அங்க என்ன பண்ண சொல்லி கேட்டா சார் அங்கேயும் நான் ரிலீஸ் மட்டும் தான் சார் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜாக்லின் சொல்லிட்டாங்க சார் மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்களாம் டீம்மேட்ஸை கூடுவோம், ஆனா அன்சிதா மட்டும் தான் கேப்டனை கூப்பிடுவா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆடியன்ஸ் சைடுல பயங்கரமான கிளாப்ஸ், ரெண்டு பேரும் மூஞ்சி அப்படியே சுருங்கி போச்சு, ஆகா மாட்டிக்கிட்டோம் போலயே அப்படிங்கிற மாதிரி. அன்சிதாக்கு முடியலனா மட்டும் கேப்டன் தான் சார் வருவார். சரி கேப்டன் மேட்டரை எடுத்தாப்ல கண்டிப்பா எடுத்து டிஸ்கஸ் பண்ணி பயங்கரமான ரோஸ்ட் எல்லாம் பண்ண போறாரா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருந்தா இல்லப்பா அதெல்லாம் சண்டே எபிசோட்ல பேசுறதுக்காக வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ அன்சிதா மேட்டருக்கே மறுபடியும் வந்துட்டாப்ல. அப்ப அன்சிதா கேட்கும்போது சொல்றாங்க இல்ல சார் ரிலீஸ் பண்ணி விட்டாப்ல கேப்டன், நான் போய் உட்கார்ந்து மூச்சு வாங்கிட்டு கேமை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே விஜய் சேதுபதி கடுப்பாய் கேட்டாப்ல இங்க பாருமா ஒருவேளை நீ ஒரு ஆளை பிடிச்சி வச்சு அவங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தா உனக்கு ஓகேவா, அடுத்தவங்க பண்ணா டர்ட்டி கேம்னு சொல்லி சொல்றல அப்ப நீ பண்றதுக்கு பேர் என்னமா அப்படின்னு சொல்லி கேட்டா வழக்கமா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தோன்னே பயங்கரமா கடுப்பாயிட்டாப்ல. இங்க பாருமா நீ பண்ற தப்பை எடுத்து சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன், நீ அடமண்டா இருக்கிறதெல்லாம் ஓகே பட் இப்படிப்பட்ட எக்ஸ்பிரஷன்லாம் நீ கொடுக்காதமா அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா வான் பண்ணி விட்டாப்ல. உங்களுக்கு நடக்கும்போது மட்டும் அது நியாயம் அநியாயம் எல்லாம் தெரியுது, அது மத்தவங்க நடந்தா தெரியாதுன்னா என்ன அர்த்தம் அது? அப்ப முத்து எஞ்சி சொன்னாப்ல எங்களுக்குள்ளேயே ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டுக்கிட்டோம் சார் இந்த கேமை பொறுத்த வரைக்கும், ஒருத்தவங்களுக்கு முடியல அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரிலீஸ் பண்ணிடலாம், ஆனா மறுபடியும் எந்த பொசிஷன்ல ரிலீஸ் பண்ணமோ அந்த பொசிஷன்ல தான் கண்டினியூ பண்ணணும்ன்ற மாதிரி நாங்க பேசியிருந்தோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இந்த ரூலை உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா எல்லாரும் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி சொல்றது எல்லாரும் முன்னாடி தான் சார் டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப அன்சிதா கேட்டப்பல அன்சிதா உங்களுக்கு ரூல் தெரியுமான்னு சொல்லி கேட்டா தெரியும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தெரியும்லமா அப்புறம் இதுக்கு அது தப்பு பண்ண சொல்லி கேட்டா முழிக்கிறாங்க. உங்களோட நியாயம் ஒன்னு சொன்னீங்க, அது ஏதாவது ரூல்ஸ்ல இருக்கா? நீங்க பேசுனது இருந்துச்சா அது? அந்த அடுத்த சௌந்தர்யா கிட்ட என்ன உங்ககிட்ட எந்த கருத்துமே இல்லைன்னு சொல்லி கேட்டா சார் கிட்ட ஒரு கருத்து இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன கருத்துன்னு சொல்லி கேட்டா இந்த மஞ்சரி முத்தும் பயங்கரமான ஐடியாஸ்லாம் வந்து போடுவாங்க சார், அவங்க முழுக்க முழுக்க பிங்க் டீமே அடிச்சிட்டு இருந்தாங்க, எல்லோ டீமை கூட அடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே விஜய் சேதுபதி சொன்னாப்ல இல்லம்மா உனக்கு வந்து யாரு மேடெல்லாம் காண்டா இருக்குதோ அவங்களெல்லாம் போய் அடிக்கணும் நீ எதிர்பார்க்கலாமா, அதெல்லாம் அவங்க பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. இவ்வளவு நேரம் சொன்னதுல இது கொஞ்சம் நல்லா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது விஜய் சேதுபதி என்ன சொல்ல வராப்ல அப்படின்னா சௌந்தர்யாக்கு இப்ப ஜாக்லினை சுத்தமா பிடிக்கல இல்லையா, சோ ஜாக்லினை பிடிக்கலன்றதுக்காக நீ அடிக்கலான்ற மாதிரி எதிர்பார்க்கலாம், அது எதுக்குமா அவங்க பண்ணணும்ன்ற மாதிரி கேட்டு விட்டாப்ல. அந்த எல்லோ டீமையும் கொஞ்சம் தாக்கினாங்க. உங்களுக்கு எல்லோ டீம் மேல என்ன காண்டோ உட்காரும். அந்த அடுத்த முத்துமுறை இருந்துச்சு அரும்பசத்துக்கு அடிபட்டுக்கின்ற மாதிரி எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் சார். அந்த கேப்பை யூஸ் பண்ணி சௌந்தர்யா அங்கேருந்து ஓடி வந்து ஒரு கிக் விட்டு போனாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்னப்பா அவனுக்கு தெரியாதா, அதான்ப்பா சௌந்தர்யாவுடைய டேலண்டே அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதுக்கு முத்துமுறை தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னப்பா நீ 11 வாரம் ஆயிடுச்சு இன்னுமா சௌந்தர்யாவுடைய டேலண்ட் உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதாவது யாருமே ஆடாதப்ப தான் சௌந்தர்யா ஒரு கேம் ஒன்று ஆடுவாங்க அப்படிங்கிறத குத்தாம குத்தி விட்டாரன்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன சார் நீங்க 11 வாரத்துல சௌந்தர்யா டேலண்ட் புரியுதுன்றீங்க? அப்புறம் இந்த கேம்ல யார் யார் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி போட்டு இந்த கேம் விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஃபர்ஸ்டா ஜாக்லின் சொன்னாங்க ரெட் டீம் எடுத்த உடனே பிங்க் டீமுக்கு டிஃபென்ஸ்க்கு வந்துட்டாங்க, ரெட் டீம்ல வெறும் சௌந்தர்யா மட்டும் தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, சோ எப்படி ரெட் டீம் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடுவான்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால நாங்க வந்து ப்ளூ டீமோட அலைன்ஸ் வச்சு விளையாடிட்டோம் சார் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ரெட் டீம் வந்து இவ்வளவு தியாகிகளா செயல்பட்டுருக்காங்களா, சரி ஓகே தியாகி யாரும் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவர் சொல்றாப்ல அதாவது பொம்மை டாஸ்க்ல அவுட் ஆனவங்க எல்லாம் மறுபடியும் உள்ள வந்து ஒரு கேம் ஆடினாங்க சார், அந்த மாதிரி இந்த கேம்லயுமே அவுட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் உள்ள வரலான்ற மாதிரி நாங்க யோசிச்சு அவுட் ஆனோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. யோ இந்த கேம்ல ஜெயிக்கிறதுக்காக விளையாடுன்னு சொல்லி சொன்னா அவுட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி ஒரு கேம்
விளையாடுறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி யார் நீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னொன்னு சொல்றாப்ல, எடுத்த உடனே நாங்க தான் இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம், எங்ககிட்ட வரமாட்டாங்கன்றது எங்களுக்கே தெரியும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. இது உங்ககிட்ட வரமாட்டாங்கன்னு தெரியுமா எப்படின்னு சொல்லி கேட்டா, நானும் விஷால் இருக்கல சார், நாங்க பயங்கர ஸ்ட்ராங் சார். அண்ட் பார்த்தா இவங்க வந்து 2 கேர்ள்ஸ் இருக்காங்க, ஜெப்ரி மேல எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் சார், அந்த சாஃப்ட் கார்னர் தான் சார் நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி இன்னுமே வந்து அதே விஷயத்தை சொல்லிட்டு இருக்காப்ல. லாஸ்ட் வீக் தான் வார்னிங் கொடுத்தாப்ல, ஜெப்ரிக்காக சாஃப்ட் கார்னர்லாம் பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி. மறுபடியும் வந்து ஜெப்ரி மட்டும் தனியா ஒரு ஆம்பளை பையனை வந்து சமாளிச்சிட்டு இருக்கானே, அவனுக்கு சப்போர்ட்டுக்கு போய் விளையாடுன்ற மாதிரி நாங்க போனோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இன்னொன்னு எங்களுக்கு வந்து ஜெப்ரி மேல அந்த ஒரு சாஃப்ட் கார்னரும் எங்களுக்கு இருந்தது. அப்ப ஜாக்லின் சொன்னாங்க மொத்தமாலாம் போயிட்டு யாருமே பிங்க் டீம் அட்டாக் பண்ணல சார், வெறும் ராணா ஒருத்தன் தான் போனா, அந்த டைம்ல 2 பேரா தான் டீம் வேற இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அருண் சார் சொல்றாப்ல, இல்ல சார் அவன் வந்து கல்லை எடுத்துட்டோன்றதுனால அப்படியே ஒரு அக்ரெசிவா வந்தான் சார், அடிக்கிற மாதிரி வந்தான் சார், 2 பேரை பிடிச்சி யாரில் தூக்கிட்டான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்லையோ. இதெல்லாம் எந்த சீசன்ல நடந்துச்சு, இந்த சீசன்ல நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி நல்லா பதறிட்டேன். கட்டத்தில் நானும் ஜெஃப்ரியும் ஏர்ல இருக்கோம், என் கால் வந்து பேலன்ஸ்லயே இல்ல. அப்போ நான் ஒரு கட்டத்தில் சொல்றேன், அவன் முத்துக்குமரன் சொல்றாப்ல, இல்ல சார் அரும்பு சாத் வந்து எங்க டீம்ல இருக்கிற கல்லெல்லாம் கொண்டு போய் பிங்க் டீம்ல வச்சாரு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதுக்கு அரும்பு சாத் சொல்றாப்ல, இல்ல சார் இருக்கிறதுலே எங்க டீம்ல தான் கல்லு ரொம்ப கம்மியா இருந்துச்சு, எப்படி எங்களால ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி யோசிச்சிட்டோம், அதனால தான் வந்து நாங்க ப்ளூ டீம்ல இருக்கிற கல்லெல்லாம் கொண்டு போய் பிங்க் டீம்ல கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜாக்லின் நினைச்சு கேட்கறாங்க, ஏயா அதாவது எங்க ப்ளூ டீம்ல இருக்கிற கல்லெல்லாம் கொண்டு போய் பிங்க் டீம்ல வச்சதுக்கு ரெட் டீம்ல வச்சிருந்தா ரெட் டீம் ஜெயிச்சிருக்குமே, ப்ளூ டீம் வெளியே போயிருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டா அரும்பு சாத் முழிக்கிறாப்ல. ஆக மொத்தத்துல ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் இந்த கேம் அவர் எப்படி ஆடினாரு, என்ன மாதிரி ஆடினாரு, ஒரு என்ன பேசுறாருன்றதுல அவருக்கே புரியுதா இல்லையான்னு தெரியாம கண்டதையும் போட்டு உளறிட்டு இருக்காப்ல அரும்பு சாத். அதுக்கெல்லாம் முடிச்சு எல்லாரும் அங்கங்கே கவுண்டர் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டு வர்றாங்க. எடுத்துட்டு போய் பிங்க் டீம்ல போட்டதுக்கு பதிலா ரெட் டீம்ல போட்டிருந்தா ரெட் டீம் உள்ள இருந்திருப்பாங்க. அண்ட் இந்த மொத்த டாபிக்குமே எதுக்காக எடுத்து வந்திருக்காருன்றது எனக்கு கடைசியா தான் தெரிஞ்சு. எதுக்காகனா சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்றதுக்காக. ரெட் டீம்லயே சௌந்தர்யா ஒருத்தவங்க தான் கடைசி வரைக்கும் கடந்து போறாங்க. பார்க்கிறதுக்கே ரொம்ப பாவமா இருந்துச்சு. உள்ள இருந்து மட்டும் கிடையாது, வெளியிருந்து பார்க்குற மக்களுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஏன்னா ஒத்த புள்ளியா கடந்து எந்த அளவுக்கு அந்த டீமை வந்து போராடி காப்பாத்திட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. பாத்தீங்க அந்த புள்ள அந்த டீமை காப்பாத்துறதுக்காக போராடுறதுலாம் நீங்க பாத்தீங்க. நாங்க அந்த மாதிரிலாம் எதையும் பார்த்த மாதிரி தெரியலையப்பா. அந்த கல்லுக்கு மேல ஏறி உட்கார்ந்து இருந்துச்சு, 2 கல்லை உருவிட்டு போனாங்க, ஒரே வாட்டி ஓடி வந்து எத்திட்டு போச்சு. இது 2 தான் சௌந்தர்யா பண்ணது, மற்றபடி பெருசா எதுவுமே பண்ணல. ஆனா இந்த டாஸ்கே தாங்கி பிடிச்சது அவங்க தான்ற மாதிரி பேசிட்டு இருக்காருன்றப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்ல இந்த அருணும் விஷாலும் ஸ்டார்டிங்லேயே பிங்க் டீமுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக போயிட்டாங்க, மீதி இருந்த அந்த 4 கல்லு மேல சௌந்தர்யா கடைசி வரைக்கும் உட்கார்ந்து இருந்தாங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் சொல்லி தான் பரவாயில்ல. ஆனா பெரிய போராளிகளுக்கு பேசுறாரு, இதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு டீம்ல ஒரு ஆள் மட்டும் இருக்கிறாங்கன்னு பார்க்கிறதுக்கு பாவமா இருந்தது. அண்ட் ஃபைனல் இந்த 11 வாரத்தில் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதுவா தான் இருக்குது. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு அந்த கேமே அவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஃபர்ஸ்டா சௌந்தர்யா இருந்துச்சு. முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய தப்பை வந்து குறைச்சும் மற்றவங்க தப்பை வந்து ஹைலைட் பண்ணி ஒரு கேமை வந்து ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அடுத்த பவித்ரா சௌந்தர்யா சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்றாருன்றதை வெளிப்படையா சொல்லிட்டு தான் ஒரு கேமே வந்து ஆடுறாப்ல. அண்ட் தப்பு நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி சமாளிக்கணுன்றது கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது இவர் ரீசெண்டா இந்த கேப்டன் ஜாஸ்ல அவர் சொதப்பிட்டு கடைசியா அதை பூசி முழுகிறதுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொன்னார் இல்லையா, அந்த மேட்டரை குத்தி காமிச்ச மாதிரியே இருந்துச்சு. இப்போ எது ரைட் எதுன்னு தெரியுது, அதுக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியுது சார். அண்ட் அடுத்த மஞ்சரி வந்து விஷாலுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் யார் கூடயாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா டேரக்டா போயிட்டு மோதவே மாட்டாப்ல, யாரையாச்சும் உசுப்பேத்தி விட்டு பின்னாடி இருந்த வேலையை பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்களா. அதுக்கு ஆடியன்ஸ் சைடுல அப்படி ஒரு கிளாப்ஸ். ஏன்னா விஷால் அந்த வேலையை தானே ஆரம்பத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காப்ல, நேரடியா ஹேண்டில் பண்ணாம பின்னாடி இது விளையாடுறாரு அப்படின்னு தோணுது சார். அண்ட் அடுத்த ரஞ்சித்துமே முத்துக்குமரன் பேர் தான் சொன்னாப்ல. அந்த முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் அவர் பண்றதெல்லாம் சரி, ஆனா அடுத்தவங்க எப்படா தப்பு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருப்பாப்ல. ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை பிடிச்சி பெருசாக்கி விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு விஷயத்தை அணுகுமுறையும் தான் பண்ணுவது எல்லாமே சரி. அண்ட் அடுத்த ஜாக்லின் வந்து அன்சிதா இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு நாளா என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அதை ரொம்ப ஓப்பனாவே போட்டு உடைச்சு விட்டாங்க. அதாவது அன்சிதா பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்பானவன்ற மாதிரி உருவாக்கி வச்சுட்டாங்க இல்லையா. ஆனா சில டைம்ல சில பேர்கிட்ட ரொம்ப ஓப்பனா உண்மையான முகத்தை வெளியே காமிச்சிருவா. உண்மையான முகத்தை வெளியே காமிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த அன்பை எடுத்து அப்படி தடவி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சே அவ தெரியாம கத்திருப்பா போலயே அப்படிங்கிற மாதிரி நம்பிடுவாங்க. சோ அன்பு தான் முழுக்க முழுக்க அன்சிதாவுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத போட்டு உடைச்ச உடனே ஆடியன்ஸ் சைடுல அப்படி ஒரு கிளாப்ஸ். அன்பானவங்களா மாறி எல்லாருக்கும் பாசமா இருந்து அப்படி இருந்து. அந்த அடுத்த தீபக் வந்து ராணாவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மத்தவங்க எல்லாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவன் பண்றதே ஏதாச்சும் ஒன்னா தான் இருக்கு, கரெக்டா அதுவே அவனுக்கு ப்ராப்ளமா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே விஜய் சொல்றாப்ல, அதான் அவனே அக்செப்ட் பண்ணிட்டான்ல, இந்த வீட்டுக்குள்ள குழப்பத்துக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ராணா சொல்றாப்ல, இல்ல சார் அது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அந்த அடுத்த விஷால் யார் பேரை சொல்வாருன்றது ஊரறிஞ்ச விஷயம் தான். ஜாக்லின் பேரை வந்து சொல்லிட்டு
ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மாறிக்கிட்டே இருக்கு சார். யாருக்கு வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல பயங்கரமான கிளாப்ஸ் எல்லாம் வருதோ அவங்களோட சேர்ந்து வந்து பயணிக்கிற மாதிரி எனக்கு தோணுது சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்குமே ஆடியன்ஸ் சைடில் கிளாப்ஸ் வந்துச்சு. அந்த அடுத்து அன்ஷிதாவும் எழுந்துச்சாங்க. அன்ஷிதாவும் யாரு பேரை சொல்லுவாங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம் தான். அவங்களுமே வந்து ஜாக்லின் பேர் தான் சொன்னாங்க. சின்னதாக ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்றா. அண்ட் அது மட்டும் இல்லாம அவ சைடு கரெக்ட்டுங்கிறத எல்லா இடத்துலையும் போயிட்டு பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே சொல்றாங்க வீக்கெண்ட் எபிசோட்ல யாருக்கு கிளாப்ஸ் வருதோ அவங்க கிட்ட போய் ஒட்டிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே விஜய் சேவி கட்டாப்ல ரெண்டு பேரும் அதே பாயிண்ட் சொல்றீங்க. யாரை வச்சு சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இல்ல சார் இப்போ ரீசன்ட் டைம்ல பார்க்கும்போது லாஸ்ட் 2 வீக்ஸா தீபக் சாருக்கு வந்து அதிகமான கிளாப்ஸ் எல்லாம் வருது. அதனால இப்போ வந்து தீபக் கூட போய் பயங்கரமா ஒட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. தீபக் அண்ணா கிட்ட இப்போ இந்த இடையில தான் ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிச்சிட்டா. இவங்க ரெண்டு பேரும் ஜாக்லினை பத்தி சொல்லக்கூடிய மற்ற விஷயங்களை விட்டுட்டாலும் இந்த ஒரு பாயிண்ட் வந்து கொஞ்சம் கரெக்ட் தானோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல யாருக்கெல்லாம் கிளாப்ஸ் வருதோ அவங்களோடலாம் சேர்ந்து தான் ஜாக்லின் கொஞ்சம் பயணிக்கிற மாதிரி எனக்குமே தோணுது. ஈவன் சௌந்தர்யா வந்து ஜாக்லினை இவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் இவ்வளவு அவமானப்படுத்தினாலும் எனக்கு சௌந்தர்யாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு இவ்வளவு அடம்பிடிக்கிறதுக்கு காரணமே இந்த வீக்கெண்ட் கிளாப்ஸ் தானோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. அப்படியே ஃபீல் ஆகுது. ஓகே உட்காரு. அண்ட் அடுத்த ராயன் அண்ட் ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு செல்லப்பள்ளியா இருக்கான். பெருசா அவனுக்கு எதிரின்னு ஒன்று கிடையாது. அவன் ரொம்ப பாசிட்டிவாக மூவ் ஆகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட் எபிசோட் நீங்கள் கொடுக்கக்கூடிய டிப்பை எடுத்துட்டு உடனே ரியாக்ட் பண்ணிடுறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்லையா. எந்த பாயிண்ட் அப்படி ரியாக்ட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் இந்த கோவா கேங்கை போட்டு அடின்னு அடிச்சிங்க. அதுக்கப்புறமா உடனே இந்த கோவா கேங்கே எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ நாள் பழகின பழக்கத்தை ஒரு செகண்டை தூக்கி போட்டு உடனே போயிட்டு பவித்ரா கிட்ட ஒட்டிக்கிட்டான் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. சரி இது ராயனுக்கு மட்டும் தான் இப்படி தோணுது இல்லை வேற யாருக்கும் தோணுது அப்படின்னு கேட்கும்போது ஜாக்லின் நினைச்சு சார் எனக்கு அந்த மாதிரி தான் சார் தோணுது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர் கூட பயங்கர க்ளோஸ் ஆகி மாதிரி தோணுது சார் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொன்னாங்களா. அதுக்கு விஜய் சேது என்ன சொல்றாப்ல இல்ல இதெல்லாம் வந்து எனக்கு ஸ்ட்ராட்டஜி மாதிரியே தோணலையே. நான் சொன்ன பாயிண்ட் எடுத்து ரியாக்ட் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வாரமும் ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கான். இது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காப்ல. ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரியல. மத்தது ஸ்ட்ராட்டஜி தான். அண்ட் அடுத்த ராணா வந்து சௌந்தர்யாக்கு வந்து இதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் விஷயத்தை சொல்லியிருப்பாப்ல. அந்த மேட்டரை கொண்டு வந்து இவர் சொல்லிட்டு இருந்தாப்ல. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட போயிட்டு பயங்கரமான சண்டையெல்லாம் போட்டுருவா. அதுக்கப்புறமா அவர்கிட்ட கியூட் மோடுன்னு சொல்லி ஒரு மோடு வச்சிருக்கா. அந்த மோடை வச்சு அப்படியே வந்து சமாளிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் ஃபைனலா முத்துக்குமரனுமே ஜெஃப்ரியோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி கிட்ட ஏதாச்சும் பேச போனோம்னா உடனே சண்டை போட்டு கோச்சிட்டு போயிடுவான். கோச்சிட்டு போறது தான் அவருடைய ஸ்ட்ராட்டஜியே அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாப்ல. இந்த இடம் தப்புன்னு சொல்ல வந்தா உடனே கோச் கிட்ட அந்த இடத்தை விட்டு நகர்றதோ ஃப்ரீயோட ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்த்து. சோ அதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. இந்த எபிசோட பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்னே சொல்லலாம். குறிப்பா ராணாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார்ன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். சிறப்பாவே பேசினாப்ல. பட் அந்த இடத்துல சௌந்தர்யா தான் ரொம்ப தரைக்குறவா பேசியிருந்தாங்க. சௌந்தர்யாக்கு ஒரு ஸ்பெஷல் ரோஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் அதுக்கு மாறுதலா அன்ஷிதா போட்டு அடின்னு அடிச்சு விட்டாப்ல. சோ இந்த இடத்துலயுமே சௌந்தர்யாவை பெருசா எதுவுமே பண்ணல. வழக்கம் போல பிம்பிலிக்கு பிலாப்பியா போச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் அன்ஷிதா அந்த டாஸ்க்ல பண்ணதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரோஸ்ட் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தோம் இல்லையா. அது நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. ஸோ ஆக மொத்தத்தில் இவருக்கு அன்ஷிதா மேல என்ன காண்டுன்னு சொல்லி தெரியல. ரெண்டுலையுமே போட்டு அன்ஷிதா வச்சு சிறப்பாக செஞ்சு விட்டாப்ல. ஸோ அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் நல்லா திருப்தியாக இருந்துச்சு. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் அதிருப்தி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா விஷாலுடைய கேப்டன்சி பற்றி பேசுவார்ன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ அது வந்து நாளைக்கு தான் பேசுவார் போல இருக்கு. அண்ட் குறிப்பாக முத்துக்குமரனுடைய கேப்டன்சி பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குன்ற மாதிரி அவரே சொல்லிட்டாப்ல. அண்ட் ரஞ்சித்தோட எலிமினேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது ஸ்டார்டிங் ஆஃப் தி எபிசோட்லேயே தெரிஞ்சு போச்சு. ஸோ இது எல்லாமே நாளைக்கு இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கிறோம். ஸோ நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் விஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேரும். ஸோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோல் உலகம் சந்திக்கலாம். பை ஃப்ரம் சாப்பி. டாடா பை அண்ட் டேக் கேர்.